வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரியுடைய முதல் நாள் பற்றி தான். நவராத்திரி அப்படிங்கிறது 9 நாட்கள் நம்ம கொண்டாடுவோம். இந்த 9 நாட்கள்லையும் ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வ வடிவத்தை நம்ம வணங்குவோம். அதில் முதல் நாள் பார்த்திங்கன்னா சைலபுத்ரி தேவிக்கு நம்ம அர்ப்பணிக்கக்கூடிய நாள். இந்த சைலபுத்ரி தேவியுடைய வரலாறு பற்றியும் அவங்களுடைய வடிவம் பற்றியும் பூஜை செய்யக்கூடிய முறை பற்றியும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய வரங்கள் பற்றியும் தான் இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து பதிவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போகலாம். சைல அப்படின்னா மலை அப்படிங்கிற பொருள். புத்ரி அப்படிங்கிறது மகள், அதாவது சைலபுத்ரி அப்படிங்கிறது மலை மகள் அப்படிங்கிற பொருள் உடையது. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமயமலையில் ராஜாவுடைய மகளாக பிறந்த பார்வதி தேவியுடைய அவதாரம் தான். சதாசிவனுடைய துணைவியாக இவங்க தான் போற்றப்படுறாங்க. நவராத்திரியுடைய ஆரம்ப நாளான முதல் நாளில் நம்ம சைலபுத்ரி தேவியை வழிபாடு செய்கிறது நம்மளுடைய வாழ்க்கையோடைய அடிப்படையை உறுதியாக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சைலபுத்ரி தேவியுடைய வாகனம் அப்படிங்கிறது நந்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய காளை. அவங்க தாமரையில் அமர்ந்திருப்பாங்க. ஒரு கையில் திரிசூலம், மற்றொரு கையில் தாமரை இருக்கும். சைலபுத்ரி தேவி பார்த்திங்கன்னா வெள்ளை நிற ஆடை அணிந்து இருப்பாங்க. அதனால தான் தூய்மை, அமைதி, பரிசுத்தம் இது எல்லாமே இது குறிக்குது. இவங்களுடைய தெய்வீக வடிவத்தை நம்ம தியானிச்சோம் அப்படின்னாலே நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுத்தமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சைலபுத்ரி தேவியை நம்ம இன்றைய தினம் வணங்குறது மூலியமா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது மேம்படும், மன உறுதி கிடைக்கும், குடும்பத்துல அமைதி நிலவும், ஆன்மீக முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். முக்கியமா மனசுல இருக்கக்கூடிய பயம், குழப்பம், மன அழுத்தம் இது எல்லாமே நீங்கணும் அப்படின்னா நம்ம சைலபுத்ரி தேவியை வழிபாடு செய்யணும். பூஜை முறை அப்படின்னு பார்த்தோம்னா இது நவராத்திரியுடைய முதல் நாள்லையா ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான நாள். என்ன நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நம்ம வெள்ளை நிற உடை அணிந்து வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. என்ன மலர் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லி, ஜாதி, செவ்வந்தி இந்த மாதிரி வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய மலர்களை நம்ம பயன்படுத்திக்கலாம். என்ன நெய்வேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால், நெய், வெள்ளை பாயாசம், சர்க்கரை பொங்கல், கல்கண்டு பொங்கல் இதெல்லாம் நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம். நம்ம வழிபாடு செய்யறப்ப என்ன மந்திரம் சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நான் இப்போ டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நவராத்திரியோடைய முதல் நாளான ஆரம்ப நாள் நம்ம இன்றைய தினம் சைலபுத்ரி தேவியை நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அடுத்த 8 நாட்களும் நமக்கு தெய்வீக சக்தி தொடர்ந்து கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதாவது அவங்களுடைய அருள் நம்மளுடைய வாழ்க்கை, ஆரோக்கியம், அமைதி, ஆனந்தம் அப்படின்னு எல்லாத்தையுமே நமக்கு தரும். அதனால எல்லாருமே இன்றைய தினம் சைலபுத்ரி தேவியை வணங்கி நவராத்திரியை இனிதே ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2ஆம் நாள் பதிவோட கண்டிப்பா சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.